ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வாடா வாடா ஊருக்கு ஒட்டாப்பா பெண்ண ஒன்று டிவியில் வர ஓடுறாரு வாழாது ஆனால் எங்களை காலையில் சுத்த விட்டீங்கன்னா கோடி விளக்கு வந்து வர்றாரு விட்டு ஓகே வந்துச்சு அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுகங்கிற ஒரு வார்த்தைக்காக அவங்க பல விஷயத்தை செலவழித்து அதை வாங்கியிருக்காங்க, கையில் வாங்கியிருக்காங்க. அது எப்படி செலவழித்து அவங்க கைக்கு போச்சுங்கிறது ஊருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. அது மாதிரி தான் நடந்திருக்கு. நாங்கள் வந்து அதிமுகவோட ஒரிஜினலாக அதிமுக நான் என்னை பொறுத்தவரை சொல்லி கேட்டுங்க. நான் 67 எம்ஜிஆர் மன்றம் ஆரம்பித்தேன். நான் வந்து ஓபிஎஸ் கூட தான் இருக்கேன். ஓபிஎஸ் கூட நிற்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அம்மா வந்து ஓபிஎஸ் 3 தடவை வந்து முதலமைச்சராகினார். அந்த அம்மா ஏற்றுக்கிறக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வந்து அம்மா வந்து அவரை ஒன்றும் பெருசாக ஒன்று ஏற்றுக்கிட்டு பெரிய அளவில் கொண்டு வரல. அம்மா கொண்டு வந்தது ஒரே ஆள் ஓபிஎஸ் தான். வேற சொல்லுங்க. இப்போ கட்சி தலைமையகத்தை அடித்து நொறுக்கவங்களை எப்படிங்க சேர்க்க முடியும் அப்படின்றாரு எடப்பாடி. அப்படி சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதிமுகவில் வந்து அம்மா இருக்கப்போ சரி, தலைவர் அம்மா இருக்கப்போ 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 1.5 கோடி தொண்டர்களை இருந்தாங்க. அதாவது தலைமை கழகத்தை அடிச்சு நோக்கினதான் மட்டும் திருப்பி பேசினாரு. கொடநாட்டில் 6 கொலை நடந்திருக்கு. 6 கொலையில் 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சம் கோடி இருக்குல்ல, அது யார் பேராக வந்துச்சா? யார் பேர் வந்துச்சு? 1.5 கோடி அதிமுக இருக்கேன். அது பேர் யார் பேருமே அந்த கொலை வரல. 6 பேர் கொலை நடத்தல. ஒரே ஒரு ஆள் பேர் மட்டும் தான் இருக்கு. அது யார் பேரும் உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துக்கோங்க. நாங்கள் யார் சொல்லி எங்களுக்கு தேவையில்லை. யார் சொல்லி நாங்கள் அரசியல் பண்ணலை. நாங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கு அரசியல் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்துருக்க பூரா வந்து யாரும் சொல்லி வரல, அவங்களா வந்தவங்க தான். அதை பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியாது. அதை பற்றி கவலை எங்களுக்கு. ஆமாம் சந்தேகம் கிடையாது. அதாவது ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி என்னன்னு சொன்னால், மன்னிச்சு ஏற்றுக்கிறக்கூடியவன் வந்து தலைவன், உண்மையான தலைவன். அம்மா தலைவர் வந்து தலைவர் காலத்தை வந்து மதுரமுத்து அண்ணன் வந்து சொன்னார், இந்த மாதிரி 1000 என்ன படம் உலகம் சுற்றி வாழ வெளியேறினா சீலை கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவருக்கு கடைசியில் உலகம் சுற்றி வாழ வெளியேறி அவருக்கு சீலை நிறைய பேர் அனுப்பி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளை தலைவர் சேர்த்துக்கிட்டார். அப்படி கட்சியில் சேர்த்து மேலாக்கினார். அதற்கு அடுத்தபடியாக இருந்தால் அம்மா வந்து சொன்ன எஸ்டிஎஸ் நமது கலை ஆரம்பித்தார். அவரே சேர்த்துக்கிட்டாரு. அம்மா வந்து காளிமுத்து அண்ணன் ஒரு கூட்டத்தை ரொம்ப தரக்குறைவாக பேசினார். அவங்களெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அது உண்மையான தலைவர் கிடையாது. இன்றைக்கி இருக்க அவருக்கு தலைவரே கிடையாது. தலைவருக்கு உண்டான தகுதி அவர் கிடையாது. நிச்சயமா எல்லாருமே வந்து, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது செங்கோட்டையன் வந்து அவரை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவர் எதுக்காக பார்க்குறாங்க? அவருடைய கோரிக்கை, அவர் சொல்கிற நல்ல வார்த்தை நல்லா இருக்குது. ஓபிஎஸ் என்ன சொல்கிறார் அதே தான் செங்கோட்டையன் சொல்கிறார். இப்போ நாங்களாம் செங்கோட்டையன் பார்க்குற காரணமே வந்து ஓபிஎஸ் சொன்ன கருத்தை அவர் வலியுறுத்த இருக்கிற காரணத்தை தான் நாங்கள் போகிறோம். இது ஒன்றும் நல்லா கருக்குங்க.
அடிக்கடி வந்து எடப்பாடி சொல்றாரு தலைமை காலத்தை அடிச்சு நொறுக்குன்னு சொல்லி அதுக்கு பதில் இந்த வார்த்தை நீங்க கட்டாயமா போடுறதா போடுங்க மொத்தம் போடாம இருக்கு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.